என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா GoPro Hero 8 அதுல வந்து அன்பாக்சிங் எல்லாம் நம்ம பண்ணி முடிஞ்சு அது வந்து என்னுடைய வீடியோ பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. யாருக்காச்சும் அன்பாக்சிங் பார்க்கணும்னா கட்டாயம் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்படி நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்கு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேமரா கூட. சோ இத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அண்ட் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னுடைய ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். GoPro Hero 8 2019 ஆண்டு ரிலீஸ் ஆன நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா எதுன்னு கேட்டீங்கன்னா GoPro Hero 8 தான். GoPro வந்து நல்லாவே ஒரு ஃபேமஸான விஷயம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் கேமரா, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற விஷயங்களை வந்து கேப்சர் பண்றதுக்கு இந்த கேமரா வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல கேமரான்னு கூட சொல்லலாம். சோ கேமராட சைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் கேமராவை யூஸ் பண்ணலாமா முடியாதான்னு. சோ ரொம்பவுமே ஈஸி. இது எங்க நீங்க வேணாலும் மவுண்ட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஷோல்டர்ல இல்லாட்டி உங்களுடைய பேக்ல எங்கனாலும் மவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. சோ அந்த அளவு ஒரு ஸ்பீடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கேமரா பாக்ஸ்ல வந்து அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல மெயின் கேமரா வந்து 12 மெகா பிக்சல் கேமரா ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் வந்து 8x வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லோ மோஷன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த கேமரா மூலமாக உங்களுக்கு பெறலாம். அண்ட் இதுல வந்து HyperSmooth 2.0 கொடுத்திருக்காங்க. சோ அந்த HyperSmooth 2.0 மூலமாக தான் இந்த கேமரா வந்து எந்த அளவு தூரம் ஷேக் ஆனாலும் இதுல வந்து வீடியோ வந்து ஸ்டேபிளா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுதான் இந்த கேமரால வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இது வந்து ரொம்பவுமே ஈஸி டு கேரி. அதுதான் இதுல வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்க எங்க போறதுனாலும் இதை எடுத்துட்டு போறது வந்து ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அண்ட் இதை மவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு, அதையும் நம்ம பாத்துடலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு Facebookலயோ இல்லாட்டி Instagramலயோ உங்களுடைய வீடியோ வந்து நீங்க லைவா போடணும் அப்படின்னா இது மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். உங்களுடைய மொபைல் மூலமாக ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி இது மூலமாக உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்பவுமே நல்ல விஷயம். ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த GoPro Hero 8 வந்து நல்ல ஒரு கேமரான்னு கூட சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட அது தவிர என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து வாட்டர்ல வந்து 33 ஃபீட் வந்து எந்த ஒரு கவருமே இல்லாம அதாவது எடுத்துட்டு போகக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நீங்க கவர் போட்டீங்கன்னா அதை விட அதிகமான ஆழத்துக்கு கூட இந்த GoPro Hero 8 வந்து கொண்டு போய் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். சோ அண்டர் வாட்டர்ல ஷூட் பண்ண டிராவல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்டான கேமரா எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த GoPro Hero 8ன்னு கூட சொல்லலாம். இதுல அன்பாக்சிங் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அது யாரும் பார்க்கலன்னா கட்டாயம் அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுல செட்டிங்ஸ் பத்தியும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே ஒரு விலை மிக்க ஒரு கேமரான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆக்ஷன் கேமராஸ் வந்து ஒரு 40,000 45,000 இருக்கலாம். பட் இந்த ஆக்ஷன் கேமராவோட பிரைஸ கேட்டீங்கன்னா ஒரு 70,000 75,000 ரூபாய்க்கு வரும். அந்த அளவு இதுல வர்த் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எடுத்த சாம்பிள் வீடியோஸ் கொஞ்சம் போடுறேன். சோ அப்ப நீங்க பார்த்து இது தெரிஞ்சுக்கலாம் உண்மைக்குமே இதுல வந்து வர்த் இருக்கா இல்லையான்னு. அண்ட் இது தவிர நான் இதை யூஸ் பண்றதுக்கு இன்னும் சில விஷயங்கள் வச்சிருக்கேன். அதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஸ் வச்சிருக்கேன். அந்த கேஸ்ல வந்து என்னோட இந்த SD கார்டுக்கான அடாப்டர் இருக்கு. சோ SD கார்டு வந்து எனக்கு ஃப்ரீயா தான் கிடைச்சு. அண்ட் அப்புறம் மவுண்ட் பண்ற ஒரு ஸ்க்ரூ இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 மவுண்ட் பண்ற ஸ்க்ரூ வச்சிருக்கேன். சோ அதுவும் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்பவுமே ஈஸி. இப்படி ஒரு கையில பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கீழே ஒண்ணுமே இருக்காது. சோ ஒரு கையில உங்களுக்கு கேரி பண்ணி வீடியோ ஷூட் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அண்ட் அது தவிர பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 மவுண்ட்ஸ் வச்சிருக்கேன். சோ இது வந்து எக்ஸ்ட்ராவா நான் வச்சிருக்கது. இது எங்கேயாச்சும் நம்ம டிராவல் வீடியோ ஷூட் பண்ண போறதுன்னா எக்ஸ்ட்ராவா நான் எடுத்துட்டு போறது. அது தவிர இந்த GoPro யூஸ் பண்ண இன்னொரு பேக் வச்சிருக்கேன். சோ என்னோட SD கார்டுல இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து நான் இதுல தான் யூஸ் பண்ணி வச்சிருப்பேன். சோ எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் இந்த பேக்ல தான் எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம கேமராவை பார்த்தோம்னா கேமரால பின்னாடி இருக்க இந்த ஸ்கிரீன் வந்து டச் ஸ்கிரீன். சோ ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் கேமரால வந்து ஸ்கிரீனை வந்து டச் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். சைட்ல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் மூலமாக உங்களுக்கு வீடியோ மூடா கூட சேஞ்ச் பண்ணலாம். அதாவது வீடியோ இல்லாட்டி போட்டோ இல்லாட்டி ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதன் மூலமாக சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அது கீழே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு LED சின்ன ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன மூட்ல ஷூட் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். அண்ட் டைமிங் எவ்வளவு உங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கு, உங்களுக்கு சிப்ல வந்து எந்த அளவு தூரம் ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுல வந்து இந்த மவுண்ட்டை வந்து உங்களுக்கு கலட்டலாம். இது வந்து பேட்டரி போடுறதா, இதை வந்து கலட்டலாம். இது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இதுல பேட்டரியை பாத்தீங்கன்னா இதுதான் அதோட பேட்டரி. இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயா தான் கிடைக்குது.
இதுக்கு வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து ஒரு SD கார்டு வந்து நீங்க இன்சர்ட் பண்ணணும். SD கார்டு யூஸ் பண்ணும்போது லோக்கலான SD கார்டு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் கேமரா காரணமாக இது வந்து ரெக்கார்ட் பண்ற ஸ்பீடுக்கும் ரைட் பண்ற ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு பிராண்டடான ஒரு SD கார்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய வீடியோஸை வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லாட்டி வீடியோ வந்து நடுவுலயே நிக்கக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும், அதாவது ரெக்கார்ட் பண்ணி ரைட் பண்ணும் சிப்புக்கு. சோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீடான மெமரி கார்டு வந்து கட்டாயம் இருக்கணும். அண்ட் இதை வந்து நம்ம அன்மவுண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் அன்மவுண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லா கலட்டிட்டு இப்படி வந்து அன்மவுண்ட் பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா கேமரா வந்து மொத்தமாவே பார்த்தா ஒரு கையிலுக்கு அப்படியே மடக்கி வச்சு எடுத்துட்டு போயிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுல வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டடே இல்லாம தான் நான் யூஸ் பண்றேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு கீறலும் வராம நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இதுல எடுத்த வீடியோ ஃபுட்டேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவு ஒரு நல்ல ஆக்ஷன் கேமராவா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணும். அண்ட் இது வந்து ரொம்பவுமே ஹைப்பர் ஸ்மூத், அதாவது நம்ம எங்க தான் வாக் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் ஷூட் பண்ணாலும் ஷேக் ஆனாலும் இதுல வந்து ஷேக் ஆகாது. சோ அந்த அளவு தூரம் ஒரு நல்ல ஒரு கேமரான்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல பிரைஸ் ரேஞ்ச் மட்டும் தான் கொஞ்சம் ஹையான பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை வந்து நம்ம பவர் ஆன் பண்ணோம்னா இப்படி ஒரு சத்தத்தோட இது பவர் ஆன் ஆகும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்க்கலாம். இதுல ஸ்கிரீன்ல வந்து எங்களுக்கு நமக்கு தெரியுது ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய இப்ப நம்ம எந்த மூட்ல இதை ஷூட் பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. அண்ட் இப்படிதான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து மூட சேஞ்ச் பண்ணலாம். இந்த பவர் பட்டன் நமக்கு அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம். இப்படி ஒரு சவுண்ட் ஒன்று வரும், அந்த சவுண்டோட எல்லாமே சேஞ்ச் ஆகும். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த அளவு சின்ன ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான், பேட்டரி வந்து அந்த அளவு குயிக்கா வந்து இறங்கும். அதான் ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்டரி வச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பவர் பேங்க் வந்து கட்டாயம் உங்க கையில இருக்கணும். சோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோ ஒரு ஹவர் ஷூட் பண்ண 2 ஹவர் ஷூட் பண்ணும் போதே இதுல வந்து பேட்டரி தீந்துரும். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. மத்தபடி இந்த கேமரால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப வந்து இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னுமே குறைவாக தான் இருக்கு. ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றது எதுனா இந்த GoPro Hero 8 தாங்க. சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா. எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டா இவ்வளவு செலவழிச்சு இந்த கேமராவை வாங்கியிருந்தேன். நான் இன்னொரு DSLR கேமரா கூட வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஆக்ஷன் கேமரா மேல இருக்க ஆசை காரணமா இந்த கேமரா தான் ஃபர்ஸ்டா வாங்கினேன். அண்ட் இதை வந்து நான் யூஸ் பண்ண போறோம். அதாவது இனி வரும் காலங்களில் டிராவல் வீடியோஸ்க்கு வந்து GoPro Hero 8ல தான் வீடியோ ஷூட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே ஷூட் பண்ணிருக்க வீடியோஸ்ல 2-3 கிளிப் வந்து போடுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நண்பர்கள் கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.